இந்தந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தா இவங்கெல்லாம் ஒரு பூக்கி அப்படின்னு நீங்க பாய்ஸ் சொல்லுவீங்கன்னா ஒரு கேர்ளோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது என்னென்னவா இருக்கும்? என்னென்னா இப்போ வெளியே வந்துட்டு ரக்கட் பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களோட ஒய்ஃப் கிட்டலாம் வந்தா க்யூட்டா பண்ணுவாங்க, அதெல்லாம் பூக்கி தான். ஓகே, க்யூட்னா சின்ன சின்ன விஷயத்துல கேர் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்ட் பொறுப்பு அது எப்படி க்யூட் பண்ணதான் செய்யணும். நீங்க பண்றதெல்லாம் வந்து க்யூட்னு சொல்ல முடியாது. நீங்களும் கேர் பண்ணுவீங்க, ஆனா சிலதெல்லாம் தான் க்யூட்டாருன்னு சொல்ல முடியும். அப்படி அந்த மாதிரி சொல்றேன். சரி சரி, நீங்க சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பூக்கி தான். ஓகே, உங்களுக்கு என்னது சார்? இப்போ கேர்ள்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள் பண்ணும்போது அது ஒரு பூக்கி தான், கேர்ள் வந்து அவ்வளோ அழகா ஒரு நல்ல பூக்கியா தெரிவாங்க அப்படின்னா என்னது சார்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாத்துக்கிறது. நானும் தான் பாத்துப்பேன். இல்ல இந்த ஜெனரேஷன்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கு. நீ யார் சொல்றது நான் என்ன பண்ணும், நான் யார் சொல்றது நீ என்ன பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ மாறி மாறி போட்டி நினைச்சிட்டு இருக்காங்க, எக்ஸ்சேஞ்ச் நினைச்சிருக்காங்க, டிரான்சாக்ஷன் நினைச்சிட்டு இருக்காங்க. லவ்ன்றது நீ சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாது, நம்ம மாறி மாறி வாழ்ந்துப்போம் போய்ப்போம், நீ எதுக்கு இது பண்ணக்கூடாது நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி ஒருத்தங்க வந்து கடந்து செய்யறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் வந்து ஒரு போக்கித்தனமா பாக்குறேன். நீ யாரா சொல்றதுக்கு, நான் வந்து உன்னை பார்த்துப்பேன், நீ இதெல்லாம் சொல்லணும் கொள்ளணுன்ற அவசியமே இல்லை. இன்னைக்கு உனக்கு என்னன்னாலும் என் மேல கோபமா இருந்தாலும் வெறுப்பா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் பாத்துக்கிறது என் பொறுப்பு. எந்த ஒருத்தங்க வந்து அவங்க ஃபீலிங்ஸ்க்கு முன்னாடி அவங்க பொறுப்பை வச்சு வந்து ஒருத்தங்களுக்காக இருக்காங்களோ, இந்த சின்ன சின்ன விஷயங்களாக கடந்து வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக நிக்கிறாங்களோ, அது எதுவாக இருந்தாலும் பூக்கி பிஹேவியர். நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, சண்டை போட்டு திடீர்னு காய்ச்சல் வந்திருக்கோம், காய்ச்சல் வந்ததுக்காக பார்த்துக்காம போயிட போறாங்களா? வந்து மருந்து ஊற்ற தானே போறாங்க, இல்லை மாத்திரை கொடுக்க போறாங்க, மண்டையில வந்து ஒரு ஹாட் கிளாத் வச்சு மசாஜ் பண்ண போறாங்க. எதுவா இருந்தாலும் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கிறது. எதுவா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறத நான் பூக்கித்தனமா